பாருங்கள். அடுத்தது வந்து இந்த கலர்ஸ் வச்சு பேக் ஒர்க் பண்ண போகிறோங்க. இந்த கலர் வந்து 200 கிராம் எடுத்திருக்கு. ஹூக் வந்து பார்த்திங்கன்னா 4 mm ஹூக் எடுத்திருக்கு. சரிங்களா? கலர் பாருங்கள். இந்த கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து கிரே வந்து நல்ல ஒரு லைட்டான கிரே ஷேடுங்க. இது ஒயிட் எல்லாம் கிடையாது. கிரே லைட்டான ஒரு கிரே ஷேடு. ஓகேங்களா? இதில் தான் இந்த சர்க்கிள் பேக் ஒர்க் பண்ண போகிறோங்க. இந்த பேக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் ரொம்ப சிம்பிள் தாங்க. பேட்டர்ன் புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஹூக் பார்த்திங்கன்னா 4 mm ஹூக் யூஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அப்போ தான் வந்து பேக் வந்து சைஸ் வந்து நம்மளுக்கு நல்லா திக்காகவும் கொஞ்சம் பெருசாகவும் கிடைக்கும். சரிங்களா? வாங்க இந்த பேக் வந்து எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து த்ரெட்ஸ் வந்து நம்மளுக்கு 200 கிராம்ஸ் த்ரெட் தேவைப்படுதுங்க. இது வந்து ஒவ்வொரு த்ரெட் டைப்புக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு அளவு வேணும். நான் வந்து இப்போ டிசையர் எடுத்திருக்கேன். டிசையரில் வந்து நம்மளுக்கு 200 கிராம்ஸ் வேணும். ஓகேங்களா? அதே மாதிரி 8 ப்ளை எடுத்திங்கனாலும் 200 கிராம்ஸ் வேணும். பர்ஸ் த்ரெட்டில் ஒர்க் பண்ணுறதுனா மட்டும் உங்களுக்கு 400 கிராம்ஸ் வேணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு த்ரெட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு த்ரெட்டோட டிஃப்ரென்சஸ் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த டிசையர் த்ரெட்டை யூஸ் பண்ணி தான் வந்து நான் இந்த பேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இப்போ இது வந்து நீங்கள் எல்லா ஸ்டெப்பும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் பெர்ஃபெக்டான ஹாஃப் சர்க்கிள் வரும். சரிங்களா? அதனால ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் வந்து என்ன வந்து பேட்டர்ன் சொல்லியிருக்கனோ அதை பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த பேட்டர்ன் முடிச்சுட்டு அப்புறம் அதுக்கு அடுத்த பேட்டர்னும் நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒவ்வொரு பேட்டர்னும் கரெக்டாக நம்மளுக்கு வந்து 17 ரோஸ் இருக்கும். இந்த 17 ரோஸும் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஹாஃப் சர்க்கிள் கரெக்டாக வரும். ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் பேட்டர்ன் படிச்சுட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? வாங்க இது எப்படி ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணலாம் நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? வாங்க ஃபஸ்ட் ரோலேருந்து பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட் ரோ பாருங்கள். இந்த ஒர்க்குக்கு வந்து நான் 4 mm ஹூக் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். 4 mm ஹூக் யூஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் ஃபுல்லாக பண்ண போகிறேன். ஓகேங்களா? நான் ஸ்டெப்ஸ் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டிச்சஸும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எதுவுமே நீங்கள் மாற்ற வேண்டாம். ஓகேங்களா? இந்த பேக் செஞ்சு பார்த்துட்டு இதை விட பெரிய பேக் வேணும்னா ஃபஸ்ட்டு இந்த பேக் வந்து நல்லா பர்ஃபெக்டாக செஞ்சுருங்க. அதுக்கு அப்புறமாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் இன்க்ரீஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள் ரோ 1 எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். 4 mm ஹூக் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து நல்லா பெருசாக தெரியும். ஓகேங்களா? பாருங்கள் ஒவ்வொரு பேக்குக்கும் நான் ஒவ்வொரு சைஸ் ஹூக் சொல்லிகிட்டு இருக்கேங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? பாருங்கள் ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போடுறோம். மேஜிக் ரிங்குள்ளே பாருங்கள் மேஜிக் ரிங்குள்ளே இப்படி விட்டு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு 3 செயின் போடுறோம். பாருங்கள் 1 2 3 இந்த 3 செயின்ஸ் வந்து நம்ம ஒரு டிசியாக கவுண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஒரு சுற்றிட்டு இதுக்குள்ளேயே 5 டிசிஸ் போடுறோம். 1 2 3 4 5 சரிங்களா? 5 டிசிஸ் போடுறோம். போட்டுட்டு இது பாருங்கள் இந்த செயினை வந்து இந்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா? அந்த த்ரெட்டை ரொம்ப டைட்டாக இழுக்க வேண்டாம். ஓரளவுக்கு இப்படி இழுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போ நம்ம வந்து ஃபுல் சர்க்கிள் போட போகிறது இல்லை, ஹாஃப் சர்க்கிள் தான் போட போகிறோம். இப்போ நம்மகிட்ட ஸ்டிச்சஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த 3 செயின் சேர்த்து ஒரு கவுண்ட்டு 1 2 3 4 5 6 டோட்டலாக நம்மக்கிட்ட 6 இருக்குது. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்ததையும் நம்ம ஒர்க்கை அப்படியே திருப்பிக்கோங்க. அப்படியே திருப்பிட்டு மறுபடியும் அடுத்த ஸ்டிச்சுக்கு 3 செயின்ஸ் போடுங்க. சரிங்களா? 3 செயின்ஸ் போட்டு இந்த சேம் ஸ்டிச்சில் இந்த 3 செயின்ஸ் போட்டோம் இல்லைங்களா? இந்த சேம் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு டிசி. சரிங்களா? இப்போ இங்கே கவுண்ட் என்னாச்சு நம்மளுக்கு 2 டிசி இருக்கிறதா கவுண்ட்டு. சரிங்களா? அதுக்கு அடுத்ததில் வந்து 1 2 3 4 4லேயும் 2 2 டைம்ஸ் டிசி போடுங்க. பாருங்க 1 2 ஒரே ஸ்டிச்சில் 2 அதே மாதிரி 4 டைம்ஸ் 1 இந்த செகண்ட் டைம் இது தேர்டு டைம் இது ஃபோர்த்து டைம். டோட்டலாக நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? 6 செயின்ஸ் இருந்தது இல்லைங்களா? 6 ஸ்டிச்சஸ் இருந்தது இல்லைங்களா? அந்த 6 ஸ்டிச்சஸில் எவ்வளோ பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டில் 3 செயின் போட்டிருக்கோம். சேம் இதில் ஒரு டிசி, அடுத்ததில் 2 டிசி, அதுக்கு அடுத்ததில் 2 டிசி, அதுக்கு அடுத்ததில் 2 டிசி, அதுக்கு அடுத்ததில் 2 டிசி. இப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. பாருங்கள் இதோட டோட்டலாக 10 இருக்கும். இப்போ நம்ம இந்த 3 டிசிஸ் போட்டோம் இல்லைங்க, இந்த 3 செயின்ஸ் போட்டோம் இல்லைங்களா? அதில் தேர்டு செயினில் இப்படி விட்டு ஒரு டிசி. சரிங்களா? அப்போ இந்த ரவுண்டில் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும்? போன ரவுண்டில் நம்மளுக்கு 6 இருந்தது. இந்த ரவுண்டில் எவ்வளோ இருக்கணும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்கணும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. 11 இருக்குது. நம்மளுக்கு சர்க்கிள் வந்து ஹாஃப் சர்க்கிளாக தான் வரணும். ஓகேங்களா? அடுத்தது ரோ 3யும் அதே போல் நம்ம ஒர்க்கை இப்படி திருப்பிக்கிறோம். 3 செயின்ஸ் போட்டுக்கிறோம். 3 செயின்ஸ் போட்டு அந்த சேம் ஸ்டிச்சில் ஒரு டிசி போடுறோம். அதுக்கு அடுத்தது
9 டைம்ஸ் இன்க்ரீஸ் போடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 இந்த தேர்ட் செயினுக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் இன்க்ரீஸ் 9 டைம்ஸ் இன்க்ரீஸ் போட்டு வரோம். சரிங்களா? இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் ஹாஃப் சர்க்கிள் வரும். 1 டைம், 2 டைம் இன்க்ரீஸ் போட்டு வரேங்க. 3 டைம், 4 டைம், 5 டைம், 6 டைம், 7, 8, 9 டைம் இன்க்ரீஸ் போட்டோங்க. ஸ்டிச் வழியாக தான் இன்க்ரீஸ் போடணும், லூப் வழியாக போட்டுறாதீங்க. 9 டைம் போட்டோம். ஓகேங்களா? அடுத்தது அந்த 3 செயின்ஸ் போட்டிருப்போம் இல்லைங்களா, அதில் தேர்ட் செயினில் ஒரு டிசி. நான் டிசி தாங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? இந்த ரோ எப்படி பண்ணோன்னு புரிஞ்சுதுங்களா? எப்படி பண்ணோம்? ஃபஸ்ட்டு 3 செயின்ஸ் போட்டோம், அதே சேம் இதில் ஒரு டிசி போட்டோம். அப்புறம் 9 டைம்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 9 டைம்ஸ் இன்க்ரீஸ் போட்டோம். லாஸ்ட்டில் ஒரே ஒரு டிசி போட்டோம். சரிங்களா? இப்போ கவுண்ட் பார்க்கலாங்களா? கவுண்ட் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 கரெக்டாக நம்மளுக்கு 21. இப்போ பாருங்கள் அப்படியே ஹாஃப் சர்க்கிள் மாதிரியே இருக்குங்களா? இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் நம்மளுக்கு வரணும். சரிங்களா? இதை முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது 4th ரோலேருந்து நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி போடுவோம், அப்புறம் ஹெச்டிசி. அந்த ரெண்டையும் மாற்றி மாற்றி ஃபாலோ பண்ணுறோம். என்னென்னா ஹெச்டிசி போடுவோம், அப்புறம் டிசி போடுவோம், அதில் ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட் இது எல்லாமே நம்மளுக்கு சுற்றி வரும். அதனால் கேர்ஃபுல்லாக 4th ரோலேருந்து பாருங்கள். ஒரு செயின் நல்லா பார்த்துக்கோங்க. எல்லா ரோ திருப்பும்போது ஒரு செயின் போட்டு திருப்பணும். சரிங்களா? ஒரு செயின் நம்ம ஒர்க்கை அப்படியே திருப்பிக்கிறோம். இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு சிங்கிள் க்ரூஷே, அடுத்தது ஒரு ஹெச்டிசி. ஹெச்டிசின்னா தெரியும் இல்லைங்களா? சுற்றி இந்த 3 லூப்லேயும் ஒரே இதாக இழுத்துறது. அதுக்கு அடுத்தது ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி. ஃப்ரண்ட் போஸ்ட் எப்படி விடுவோம்? இப்படி உள்ளே விட்டு இப்படி இழுத்து, நல்லா பாருங்கள் எப்படி விடுறேன்னு. ஒரு சுற்று சுற்றிட்டேன். அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்து, அதே மாதிரி இப்படி எடுத்து இந்த 3 லூப் வழியும் இழுத்துட்டேன். இதுதான் வந்து ஹெச்டிசி. இது ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி. சரிங்களா? இந்த கவுண்ட்டுகளை கரெக்டாக நான் எப்படி கவுண்ட் சொல்கிறேனோ அதே மாதிரி பண்ணிட்டு வாங்க. ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி, அதுக்கப்புறமா ஒரு ஹெச்டிசி. சரிங்களா? அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி. டிசின்னா தெரியும் இல்லைங்களா? டிசி. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோன்னா ஒரு டிசி, ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டிசின்னு சொல்லிட்டு 6 டைம் பண்ணுறோம். பாருங்கள், ஒரு டிசி, ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, ஒரு டிசி, ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, ஒரு டிசி, ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, ஒரு டிசி, ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி. இது 6 டைம் பண்ணணுங்க. நம்ம எதில் ஆரம்பிக்கிறோமோ அதுலேயே, இப்போ டிசியில் ஆரம்பித்தோம்னா டிசிலேயே முடியணும். ஃப்ரண்ட் போஸ்ட் டிசியில் ஆரம்பித்தோம்னா ஃப்ரண்ட் போஸ்ட் டிசியில் முடியணும். இப்போ நம்ம டிசியில் தானே ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ டிசியில் ஆரம்பித்து ஃப்ரண்ட் போஸ்ட் டிசியில் நம்ம போட்டிருக்கோம். அப்போ அது 6 டைம் நம்மளுக்கு வரணும். என்ன பண்ணோம்? முதல்ல ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டோம், அடுத்ததில் ஒரு ஹெச்டிசி போட்டோம், அடுத்தது ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி போட்டோம், அதுக்கடுத்தது ஒரு ஹெச்டிசி போட்டோம், அதுக்கடுத்தது ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி டபுள் க்ரூஷே போட்டோம். அதுக்கு அடுத்தது இதில் இருந்தால் நம்மளுக்கு கவுண்ட் ஒரு டிசி, ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி. பாருங்க 1 டைம், 2 டைம், 3 டைம், 4 டைம், 5 டைம், 6 டைம் டிசி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி. ஓகேங்களா? இதை வந்து நான் உங்களுக்கு வந்து பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்றேன். நான் என்னென்ன ஸ்டிச்சு சொல்லியிருக்கணும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஒரு டிசி இன்ட்டு ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி 6 டைம்னா ஒரு டிசி, ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, இது 1 டைம். ஒரு டிசி, ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, இது 2 டைம், 3 டைம், 4 டைம், 5 டைம், 6 டைம். சரிங்களா? அப்போ 6 டைம் பண்ணும்போது ஒரு டிசி, ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி நான் சொன்ன மாதிரி வந்து முடிக்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக ஹெச்டிசி. ஏன் இதை ஆரம்பத்திலே சொல்கிறேன்னா, நீ போகும்போது ரோஸ் பெருசாகும்போது உங்களுக்கு அது புரிஞ்சுக்க முடியாமல் தப்பு பண்ணிடுவீங்க. இப்போ அடுத்தது ஒரு ஹெச்டிசி, அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி, அதுக்கப்புறமா ஒரு
ஹெச்டிசி, கேப்பில் விடக்கூடாதுங்க, செயினில் தான் வரணும். ஒரு ஹெச்டிசி, லாஸ்ட்டில் ஒரு சிங்கிள் க்ரூஷே. இந்த 3 செயின் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதில் ஒரு சிங்கிள் க்ரூஷே. பாருங்கள், இந்த இடம் வந்து நம்ம ஏன் ஹெச்டிசி போடுறோன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம பேக் வந்து இப்படி பெருசாக விரிஞ்சிட்டு வரணும், சர்க்கிள் ரவுண்டாக வரணும் இல்லைங்களா. அப்போ ரவுண்டாக வரும்போது இப்போ எல்லா இடத்துலையுமே டிசி போடும்போது இங்கெல்லாம் ஸ்டிச்சஸ் பெருசாக வரும் சரிங்களா. அதே மாதிரி இங்கேயும் பெருசாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் வராது. அதனால் இந்த இடத்துல குறுகலாக, அதாவது இங்கே ஆரம்பிக்கிற இந்த இடம் குறுகலாகவும் இப்படி விரிஞ்சு வந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக பேக் ஷேப்புக்கு வரும் சரிங்களா. அதனால் இந்த கடைசி ஸ்டிச்சஸ் மட்டும் என்ன ஆகுனா ஹெச்டிசி, இந்த கடைசி பார்ட், இந்த இங்கே இருக்கிற ஸ்டார்டிங் பார்ட்டில் கொஞ்சமும், இந்த சைடு இருக்கிறது அதாவது இந்த ஸ்டிச் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டிச்சஸை மட்டும் நம்ம ஹெச்டி ஆக்கிடுவோம், அதாவது ஹெச்டிசி ஆக்கிடுவோம். மற்ற எல்லாமே டிசி தான் பண்ணுவோம். புரிஞ்சுதுங்களா. அப்போ டிசிங்கும்போது ஒரே ஒரு பின்னல் பெருசாக வரும், ஹெச்டிசிங்கும்போது ஒரு செயின் வந்து ஒரு சின்ன பாயிண்ட் வந்து கம்மியாக வரும், அவ்வளோதான். அப்போ எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாமல் வந்து நம்மளுக்கு பேக் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா. இதே போல் தான் இனி ரோ ஃபுல்லாக பண்ண போகிறோம். ஒரு ரோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம், ஒரு ரோ வந்து நார்மலாக ஒர்க் பண்ணுவோம், ஒரு ரோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம், ஒரு ரோ வந்து நார்மலாக ஒர்க் பண்ணுவோம். இதே மாதிரி இப்போ 17 ரோஸ் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம 4th ரோ முடிச்சாச்சு. அடுத்தது 5th ரோ பாருங்கள். 5th ரோ வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ரோ, நீங்கள் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. 5th ரோ வந்து இன்க்ரீஸ் ரோ, அப்புறம் 6th வந்து நார்மல் ரோ, அப்புறம் 7th வந்து இன்க்ரீஸ் ரோ, 8th வந்து நார்மல் ரோ, அந்த மாதிரி வரும் சரிங்களா. பாருங்கள், நான் ஒவ்வொரு ரோக்கும் சொல்லிட்டு வரேன், இல்லாட்டி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ நம்ம 4th ரோ முடிச்சாச்சு. 4th ரோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதுங்களா. பாருங்கள், நான் இங்கிருந்து ஸ்டிச் ஆரம்பித்து கடைசி வர வரைக்கும் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம். அடுத்தது எப்பவும் போல் ஒவ்வொரு இடத்துக்கும் திருப்பும்போது ஒரு செயின் போட்டு திருப்பிக்கோங்க. ஒரு செயின் போட்டு திருப்பிட்டேன், அப்புறம் ஒரு சிங்கிள் க்ரூஷே. அதுக்கு அடுத்தது நான் எப்படி சொல்கிறேனோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி ஒரு சுற்றுறோம் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி, ஃப்ரண்ட் போஸ்ட்னால் தெரியும் இல்லைங்களா, இந்த மாதிரி உள்ளே விடணும். விட்டு இப்படி எடுத்து ஒரு ஹெச்டிசி. அதுக்கு அடுத்தது ஹெச்டிசி இன்க்ரீஸ். இன்க்ரீஸ்னால் என்ன, இந்த இடத்துல ஒரு இன்க்ரீஸ் போடணும். ஹெச்டிசி இன்க்ரீஸ்னால் ஒரு சுற்றுறோம், இந்த ஸ்பேஸில் விடுறோம், இப்படி எடுக்கிறோம், இந்த 3 லூப் வழியாக இழுத்துறோம். இது வந்து ஹெச்டிசி இன்க்ரீஸ். ஒரே இடத்துல 2 ஹெச்டிசி போட்டிருக்கோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் குரோஷே போட்டோம், அதுக்கு அடுத்தது ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி போட்டோம், அதுக்கு அடுத்து ஒரு ஹெச்டிசி இன்க்ரீஸ் போட்டோம், அதுக்கு அடுத்தது மறுபடியும் பாருங்கள் நான் எந்த வழியை உள்ளே விடுறேன்னு பாருங்கள். மறுபடியும் இதுக்குள்ளே இப்படி உள்ளே விட்டு ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது ஒரு டிசி இன்க்ரீஸ். இதெல்லாமே நான் ரிட்டர்னாகவும் தரேன் பாருங்கள். டிசி இன்க்ரீஸ் 1 2 2 தான் டிசி இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி போடுறோம். அதுக்கு அடுத்தது ஒரு டிசி இன்க்ரீஸ் போடுறோம். இதை வந்து நம்ம 6 டைம்ஸ் பண்ணணும் சரிங்களா. எதை 6 டைம்ஸ் பண்ணணும், ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, அப்புறம் ஒரு இன்க்ரீஸ், இது 1 டைம். அடுத்தது ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, அப்புறம் ஒரு இன்க்ரீஸ் 2 டைம். ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, ஒரு இன்க்ரீஸ் 3 டைம். ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, ஒரு இன்க்ரீஸ் 4 டைம். ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, ஒரு இன்க்ரீஸ், இது 5 டைம். திருப்பவும் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, அதுக்கப்புறமா ஒரு இன்க்ரீஸ், இது 6 டைம்ஸ். இதே மாதிரியே நான் சொல்ல சொல்ல நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி பண்ணோம், ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, ஒரு இன்க்ரீஸ், ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, ஒரு இன்க்ரீஸ், அப்படி பண்ணியிருக்கோம். 1 டைம், 2 டைம், 3 டைம், 4 டைம், 5 டைம், 6 டைம். இந்த 6 டைம் முடித்த பிறகு அதுக்கு அடுத்தது ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி, ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி, அதுக்கப்புறமா ஒரு ஹெச்டிசி இன்க்ரீஸ், ஏன்னா இந்த சைடு நம்ம இன்க்ரீஸ் கொண்டு வரணும் இல்லைங்களா. ஒரு ஹெச்டிசி இன்க்ரீஸ், அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி, அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அவ்வளோதான். நம்ம ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக இது வரைக்கும் வரணும் பாருங்கள். பெர்ஃபெக்டான ஹாஃப் சர்க்கிள் வந்துருக்குங்களா. இந்த மாதிரி கரெக்டான ஹாஃப் சர்க்கிள் உங்களுக்கு வரணும் சரிங்களா. இப்போ நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ரோ வந்து 5 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது ரோ 6. ரோ 6 அதே போல் தான், ஒரு சிங்கிள் க்ரூஷே, சாரி ஒரு செயின், நம்ம ஒர்க்கை அப்படியே திருப்பிக்கிறோம். ஃபஸ்ட்டில் ஒரு சிங்கிள் க்ரூஷே, அதுக்கு அடுத்ததில் ஒரு ஹெச்டிசி இன்க்ரீஸ் பாருங்கள், ஹெச்டிசி இன்க்ரீஸ்,
அதுக்கு அடுத்தது 2 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி. இந்த ரோ ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து மிஸ்டேக்ஸும் வராது. ஏன்னா ஃப்ரண்ட் போஸ்ட்டுக்கு மேலே தான் ஃப்ரண்ட் போஸ்ட் ஒர்க் பண்ணிகிட்டே வருவோம். சரிங்களா? 2 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி, அப்புறம் ஒரு ஹெச்டிசி இன்க்ரீஸ். சரிங்களா? ஒரு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சிங்கிள் குரோஷே பண்ணியிருக்கோம், ஒரு ஹெச்டிசி இன்க்ரீஸ் போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது இந்த 2 ஃப்ரண்ட் போஸ்ட் மேலேயே 2 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்ததா பாருங்க, ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு ஹெச்டிசி இன்க்ரீஸ், 2 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி. அதுக்கு அடுத்ததா இந்த ஒரே ஒரு ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே வந்து ஹெச்டிசி ஒரு இன்க்ரீஸ். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்க, இங்கே 2 ஃப்ரண்ட் போஸ்ட்டு தானே இருக்குது. இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் மேலே அதே மாதிரி ஃப்ரண்ட் போஸ்ட், இங்கே ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட், அந்த 2 ஃப்ரண்ட் போஸ்ட் மேலேயும் ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி. சரிங்களா? இதுக்கு அப்புறமா அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஒரே ஒரு ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இதில் ஒரு டிசி இன்க்ரீஸ், அப்புறம் ஒரு இதில் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, அதுக்கப்புறமா இதில் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி. இது 2 ரோமே நம்ம இன்க்ரீஸ் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. சரிங்களா? பாருங்கள், 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி போட்டிருக்கோம், 2 டிசி போட்டிருக்கோம், 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி. இதே மாதிரி 6 டைம் பண்ணணும். பாருங்கள், 2 டிசி, அதாவது இன்க்ரீஸ், ஒரு டிசி இன்க்ரீஸ், அப்புறம் 2லேயும் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி. சரிங்களா? பாருங்கள், இந்த கேப்பில் டிசி இன்க்ரீஸ்னால் டிசி 2 டைம்ஸ் போடணும். அதுக்கப்புறம் இதில் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, இதில் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி. ஃப்ரண்ட் போஸ்ட்டுக்கு மேலேயே தான் ஃப்ரண்ட் போஸ்ட் போட்டு வரோம். சரிங்களா? இந்த ஒரு செயின் ஸ்பேஸில் 2 டிசி போட்டு வரோம். தெளிவாக புரியுதுங்களா? பாருங்க, இதுக்கு மேலே ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட், இதுக்கு மேலே ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட், அதுக்கப்புறமா இந்த செயின் இடத்துல 2 டிசி. இது மாதிரி 6 டைம் நம்ம போடணும். ஓகேங்களா? பாருங்கள், ஃப்ரண்ட் போஸ்ட், ஃப்ரண்ட் போஸ்ட், இந்த ஸ்பேசஸில் 2 டிசி. நம்ம எப்படி தொடங்கணும், 2 டிசி, அதாவது ஒரு டிசி இன்க்ரீஸ், அப்புறம் ஒரு 2 ஃப்ரண்ட் போஸ்ட். அப்போது இன்க்ரீஸ் எங்கே தொடங்கணும், டிசி இன்க்ரீஸ் இங்கே தொடங்கியிருக்கோம். அப்போ இதுதான் ஒரு கவுண்ட். 1 2 3 4 5 6, 6வது ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டிசியோட முடிக்கணும். உங்களுக்கு அப்படி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பின் ஏதோ ஒன்று போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? பாருங்கள், முடிச்சாச்சு இதோட. அதுக்கு அடுத்தது ஹெச்டிசி இன்க்ரீஸ், ஹெச்டிசி இன்க்ரீஸ், அதுக்கு அடுத்தது 2 ஃப்ரண்ட் போஸ்ட். பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் மேலே தான் விடுறோம். 2 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இந்த ஸ்பேஸில் ஹெச்டிசி இன்க்ரீஸ் 1 டைம், 2 டைம், அப்புறம் சிங்கிள் குரோஷே. கரெக்டாக கடைசியில் வந்து முடியுதுங்களா? இதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கடைசியில் வந்து முடியணும். சரிங்களா? அது நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக ரிட்டன் பேட்டர்ன் கொடுத்துட்டு வரேன். நீங்கள் அந்தந்த நான் என்ன லைனாக சொல்கிறேனோ அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த ஸ்டிச்சஸ் வந்துடும். பாருங்கள், ஹாஃப் சர்க்கிள் பெர்ஃபெக்டாக வருதுங்களா? இப்போ நம்ம எத்தனாவது ரவுண்டு முடிச்சிருக்கோம்? இப்போ வந்து நம்ம 6th ரவுண்டு முடிச்சிருக்கோம். அடுத்து 7th ரவுண்டு ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், 7th ரவுண்ட் ஒரு செயின் போடுறேன். நம்ம ஒர்க் அப்படியே திருப்பிட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த 2 வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் இருக்குங்களா, ஃப்ரண்ட் போஸ்ட் மேலே நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட்டு தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதை மட்டும் கரெக்டாக ஸ்டிச்சஸ் வரலைன்னா நீங்கள் வந்து தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது பாருங்கள், இங்கே ஃப்ரண்ட் போஸ்ட், இங்கே ஃப்ரண்ட் போஸ்ட், இங்கே ஃப்ரண்ட் போஸ்ட், இந்த மாதிரி ஃப்ரண்ட் போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் மேலே எல்லாம் ஃப்ரண்ட் போஸ்ட்டு தான் வரும். அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் ஒன்றில் நம்ம எப்போவுமே இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு சிங்கிள் குரோஷே, அதே மாதிரி எண்ட் ஆகும்போது ஒரு சிங்கிள் குரோஷே, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சிங்கிள் குரோஷே போட்டேன். அதுக்கடுத்து இது ஃப்ரண்ட் போஸ்ட், இது ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி தானேங்க, அதே மாதிரி ஹெச்டிசி தான் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி, அதாவது ஹெச்டிசி மேலே ஹெச்டிசி ஆரம்பிக்கும் போது, அப்புறம் இதில் ஒரு ஹெச்டிசி. சரிங்களா? முடிச்சாச்சு. இப்போது பாருங்கள், இங்கே 2 செயின் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குங்களா. முதல் இதில் ஒரு ஹெச்டிசி, ரெண்டாவதுல ஒரு ஹெச்டிசி. சரிங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள், இது குட்டி குட்டியாக தானங்க தெரியுது. அப்போ இது ஹெச்டிசி. இங்கே ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி, இங்கே ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி. இதில் இன்க்ரீஸ் எல்லாம் எதுவும் இல்லைங்க. இதில் எப்படி இருக்கோ அப்படியே ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம் இந்த ரோ. இப்போ இங்கே 2 ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இதில் இந்த ஒரு ஸ்டிச்சில் ஒரு டிசி, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டிசி. சரிங்களா? இப்போ இதுக்கு அப்புறமா
2 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி 2 டிசி 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி 2 டிசி அந்த மாதிரி 6 டைம் செய்யணும். அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு டவுட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கரெக்டாக இது வந்து எனக்கு கவுண்டிங் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் இந்த நேரம் நீங்கள் மார்க்கர் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், இதோட 2 டிசி இது முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ண சொல்கிறேன்னா 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, சரிங்களா, 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, அதுக்கப்புறமா 2 டிசி 2 டிசினா இந்த 2 இதுலேயும், சரிங்களா, இப்படி 2 டிசி போட சொல்கிறேன். இது வந்து 1 டைம். இதே மாதிரி 6 டைம் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு டைமோடதை இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த ஒரு டைமோடதை இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது 6 டைம் போடணும். 1 டைம் போட்டாச்சு. அடுத்தது ஒரு 2 ஃப்ரண்ட் போஸ்ட், பாருங்கள் எல்லாமே ஸ்டிச்சஸுக்கு மேலேயே தான், அங்கே 2 தனியாக தெரியுதுங்களா, அதில் ஒரு டிசி, இன்னொரு டிசி, இதில் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட், இதுலேயும் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட், இதில் ஒரு டிசி, இதில் ஒரு டிசி, இதில் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட், இதில் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட், இதில் ஒரு டிசி, இதில் ஒரு டிசி, அதே மாதிரி இதில் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட், இதில் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட், இதில் ஒரு டிசி, இதில் ஒரு டிசி. இப்போது நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். எப்படி ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் ஒரு டிசி 1 டைம் பின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம் 5 டைம் தான் போட்டிருக்கோம். அப்போ 6 டைம் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, இன்னொரு எப்படி பண்ண சொல்லியிருக்கோம், 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி 2 டிசி, அப்படி 6 டைம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இப்படி வரும்போது தான் நம்மளுக்கு 6 டைம். எப்படி ஆரம்பிக்க சொல்லியிருக்கு, 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி 2 டிசி, அப்படி வந்து 6 டைம் போடுங்க. அப்போ 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம் 5 டைம் 6 டைம். இப்போ நல்லா புரிஞ்சிருச்சுங்களா. இதோட 6th டைம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுறோம், 2 இங்கே வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் தானங்க இருக்குது, அதே மாதிரி 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி ஹெச்டிசி, சாரி ஹெச்டிசி, அதுக்கு அடுத்தது 2 ஹெச்டிசி. இந்த ஸ்டிச்சஸ் வந்து பார்த்து விடுங்க, ஏன்னா ஃப்ரண்ட் போஸ்ட்டு போட்டுறீங்களா. அடுத்தது மறுபடியும் பாருங்கள் 2 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி. இது நீங்கள் வந்து பார்த்தாவே உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். லாஸ்ட்டில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு இப்போ 7th ரோ முடிஞ்சிருச்சு. பாருங்கள் 7th ரோ முடிஞ்சாச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்குங்களா. அடுத்தது 8th ரோ. இந்த பின் வச்சுக்கலாம், நம்மளுக்கு எந்த ரோவில் தேவைப்படுதோ அந்த ரோவில். இப்போ இந்த ரோ முடிஞ்சிருச்சு, பின் எடுத்துட்டேன். அடுத்தது 8th ரோ. 8th ரோ பாருங்கள், 8th ரோ வந்து நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இப்போ நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கடைசி கொஞ்சத்தை விட்டுறோம். முதல்ல வந்து ஹெச்டிசிக்கு இவ்வளோ விட்டோம், இப்போ ஹெச்டிசிக்கு இவ்வளோ விட்டுறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த 2 சைடும் இப்படி நம்மளுக்கு பிரிஞ்சுட்டு வரும், சரிங்களா. அதாவது இப்படி இங்கே கொஞ்சம் வரும், இப்படி இங்கே கொஞ்சம் வரும். அதனால் இதை ஃபுல்லாக ஹெச்டிசியாக பண்ணிக்கிறோம். டிசி பாருங்கள், இங்கே ஒரு 3 டிசியும் இங்கே ஒரு 3 டிசியும் இருக்குது. இப்போது நம்ம இந்த 3 டிசி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரே சைடு, இப்போ இந்த சைடே நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தேன்னா நம்மளுக்கு சர்க்கிள் வந்து இந்த பக்கம் தான் பெருசாக தெரியும், சரிங்களா. அதனால் இந்த 3க்கும் இன்க்ரீஸ் வந்து ஸ்டார்டிங்கில் இன்க்ரீஸ் கொடுத்துட்டு இந்த 3க்கு இன்க்ரீஸ் வந்து எண்டிங்கில் இன்க்ரீஸ் கொடுக்குறேன். புரிஞ்சுதுங்களா. அதாவது 2 டிசி ஒரு இதில் ஒரு இன்க்ரீஸ் கொடுத்துட்டு ஒரு டிசி போடுவோம், ஒரு இன்க்ரீஸ் ஒரு டிசி, ஒரு இன்க்ரீஸ் ஒரு டிசின்னு 3 டைம்ஸ் போடுவோம். அடுத்த 3 டைமில் ஒரு டிசி அதுக்கப்புறமா இன்க்ரீஸ், ஒரு டிசி அதுக்கப்புறமா இன்க்ரீஸ். புரிஞ்சுதுங்களா. இதில் வந்து இன்க்ரீஸ் ஃபஸ்ட்டாக வரும், இதில் இன்க்ரீஸ் லாஸ்ட்டாக வரும். 3 டைம்ஸ் 3 டைம்ஸ் ஃபஸ்ட்டாக இன்க்ரீஸ் வரும், 3 டைம்ஸ் லாஸ்ட்டாக இன்க்ரீஸ் வரும். அப்போ லாஸ்ட்டாக இன்க்ரீஸ் வரும்போது என்ன ஆகுனா நம்ம பேக் வந்து இப்படி அகண்டுட்டு 2 சைடும் ஈவனாக நம்மளுக்கு இன்க்ரீஸ் வரும். புரிஞ்சுதுங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணணும். அது வந்து அடுத்த ஸ்டிச்சில் சொல்கிறேன். பாருங்க, ரோ 8 சேம் ஒரு செயின் போடுறேன், நம்ம ஒர்க்கை திருப்புறோம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். ரெண்டாவது இதில் பாருங்கள், இங்கே ஒரு ஸ்டிச் இங்கே ஒரு ஸ்டிச் இருக்குது, இங்கே ஒரு ஹெச்டிசி போடுறேன். நல்லா பார்த்துக்கோங்க நான் ஒர்க் பண்ணுறத. அடுத்ததில் ஒரு ஹெச்டிசி போடுறேன். அதுக்கு அடுத்ததில் பாருங்கள் சின்ன சின்னதாக இருக்குங்களா, இது ஃப்ரண்ட் போஸ்ட்டு தான். அப்போது ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி 1 டைம் போடுறேன், ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி அடுத்த டைமும் போடுறேன். அப்புறம் இது வந்து இன்க்ரீஸ் ரோ, சரிங்களா. ஹெச்டிசி வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ஹெச்டிசி இன்க்ரீஸ், ஒரே இதில் 2 டைம் வந்து ஹெச்டிசி போடுறேன். அடுத்தது ஒரு டைம் ஹெச்டிசி போடுறேன், ஒரு இன்க்ரீஸ் போட்டிருக்கேன், ஒரு ஹெச்டிசி நார்மலாக போட்டிருக்கேன், சரிங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இதில் ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, அடுத்ததுலேயும் ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி. இப்போ அடுத்தது நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்.
3 டைம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் கொடுக்க போகிறோம், 3 டைம்ஸ் வந்து லாஸ்ட் இன்க்ரீஸ் கொடுக்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் 2 ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இதில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ், டிசி இன்க்ரீஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டைம் டிசி போட்டேன், அடுத்த ஸ்டிச்சில் 1 டைம் டிசி போட்டேன். இது வந்து 1 டைம், சரிங்களா. அப்புறம் அடுத்த ஃப்ரண்ட் போஸ்ட் டிசியில் 2க்கும் மேலேயும் ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி போட்டாச்சு. இப்போ நான் ஒரு இன்க்ரீஸ் போட்டாச்சு. அடுத்த இன்க்ரீஸ் ஃபஸ்ட் இதில் ஒரு டிசி இன்க்ரீஸ், ஒரு டிசி, சேம் ஸ்டிச்சில் இன்னொரு டிசி, அதுக்கு அடுத்தது ஒரு டிசி, அதுக்கு அடுத்தது 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, சரிங்களா. இப்போ எவ்வளோ டைம் இன்க்ரீஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு டைம் கொடுத்தாச்சு, 2 டைம் கொடுத்தாச்சு, 3வது டைம் ஃபஸ்ட் இதில் ஒரு இன்க்ரீஸ், ஒரு டிசி, இன்னொரு டிசி, அடுத்ததில் ஒரே ஒரு டிசி, அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் போஸ்ட் 1 2. இப்போ நம்ம எவ்வளோ டைம் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 1 டைம், அடுத்ததில் 2 டைம், அடுத்தது 3 டைம். இந்த 3 டைம் வந்து இந்த பக்கம் இன்க்ரீஸ் வரணும், அடுத்த 3 டைம் அந்த பக்கம் இன்க்ரீஸ் போகணும். அந்த பக்கம் இன்க்ரீஸ் போகும்போது என்ன பண்ணணும், ஃபஸ்ட் இதில் ஒரு டிசி போடணும், அடுத்ததில் தான் ஒரு இன்க்ரீஸ். ஒரு டிசி, ஒரு இன்க்ரீஸ், அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட், சரிங்களா. அதுக்கு அடுத்தது ஒரு டிசி, அதுக்கப்புறமா இன்க்ரீஸ், அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் போஸ்ட் 2 டைம்ஸ் பண்ணியிருக்கு. அடுத்த டைம் அதே போல் ஒரு டிசி, அப்புறமா ஒரு டிசி இன்க்ரீஸ், அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட். புரிஞ்சுதுங்களா. இந்த மாதிரி தான் இன்னி வர ரோஸ் எல்லாம் இன்க்ரீஸ் கொடுத்துட்டு வருவோம். எப்படி இன்க்ரீஸ் கொடுப்போம் பாருங்கள். முதல் 3 இன்க்ரீஸ் வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி. அப்போ ஃபஸ்ட் டைம் இன்க்ரீஸ் கொடுத்து அதுக்கடுத்து எவ்வளோ டிசி வருவோ அது போட்டு அப்புறம் ஃப்ரண்ட் போஸ்ட் பண்ணுவோம். இது 3 டைம்ஸ். அடுத்த 3 டைம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டிசி போட்டுட்டு கடைசியில் இன்க்ரீஸ் கொடுப்போம், அவ்வளோதான். இப்போ இங்கே ஸ்டார்டிங்லேயே இங்கே நம்ம இன்க்ரீஸ் கொடுத்தோம்னா பேக்கில் இந்த பக்கம் வர்ற மாதிரி தான் இருக்கும், நம்மளுக்கு இப்படி விரிகிற மாதிரி இருக்காது. புரிஞ்சுதுங்களா. முதல் 3 டைம் வந்து ஃபஸ்ட்டில் இன்க்ரீஸ், அடுத்த 3 டைம் வந்து லாஸ்ட்டில் இன்க்ரீஸ். இனி வர ஸ்டிச்சஸ் எல்லாமே அப்படி தான் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 3க்கு ஃபஸ்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணுவோம், அடுத்த 3க்கு லாஸ்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணுவோம், அவ்வளோதாங்க. இதை முடிச்சாச்சு. அடுத்தது வந்துட்டு ஒரு ஹெச்டிசி பாருங்கள். அடுத்தது ஒரு ஹெச்டிசி இன்க்ரீஸ், அடுத்தது 2 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி. நான் கொடுக்குறத நீங்கள் அப்படியே இந்த நான் நோட்ஸ் மாதிரி கொடுக்குறேன் இல்லைங்களா, நீங்கள் அதை அப்படியே அதில் என்னென்ன ஸ்டிச்சில் என்னென்ன போடணுன்னு இருக்கோ அதை நீங்கள் அப்படியே பண்ணிட்டு வாங்க, சரிங்களா. 2 ஹெச்டிசி போட்டாச்சு, லாஸ்ட்டில் ஒரு சிங்கிள் குரோஷே. கரெக்டாக நம்மளுக்கு ஆரம்பிக்கும் போது முடியும் போது ஒரு சிங்கிள் குரோஷே, அவ்வளோதான். பாருங்கள் சர்க்கிள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அப்புறம் இது வந்து நான் பெரிய ஹூக் யூஸ் பண்ண சொன்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, இப்படி நம்மளுக்கு வந்து நல்ல பஃப்பு மாதிரி கிடைக்கும். இது பாருங்கள் ரொம்ப ஸ்பான்ச்சியாக கிடைக்கும். சின்ன ஹூக் யூஸ் பண்ணோம்னா டைட்னஸ் மட்டும்தான் இருக்கும், பெரிய ஹூக் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா திக்னஸாக இருக்கும், சரிங்களா. அடுத்தது 9th ரோ எப்படி போடலான்னு பார்க்கலாம். பாருங்கள் 9th ரோ அதே போல் ஒரு செயின் போடுறேன், நம்ம இதை திருப்புறேன், அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் குரோஷே, அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டுமே ஃப்ரண்ட் போஸ்ட் மேலேயே இருக்குங்களா, ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி. இதுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி த்ரெட்டுக்குள்ளே இப்படி விடுங்க, விட்டு இப்படி பின்னாடி எடுக்கணும், சரிங்களா. ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி 1 டைம் 2 டைம் ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி. அதுக்கப்புறமா பாருங்கள் 2 ஸ்டிச்சஸ் இருக்குங்களா, இங்கே பாருங்கள் இப்படி நல்லா பார்த்துக்கோங்க. பாருங்கள் இது வந்து நம்ம கொண்டு போனது ஸ்டிச் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுது 1 2 3 மாதிரி தெரியுதுங்களா, இதில் விட்டுறாதீங்க. இது வந்து இங்கேருந்து இப்படி இந்த நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட் போட்டு கொண்டு போனது. அடுத்த 2 ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் விடணும், சரிங்களா. அதில் வந்துட்டு ஒவ்வொரு ஹெச்டிசி, ஏன்னா நீங்கள் மாற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து நிறைய இருக்கிற மாதிரி ஆயிரும். ஒரு ஹெச்டிசி, இன்னொரு ஹெச்டிசி, சரிங்களா. அடுத்தது பாருங்கள் நம்மளுக்கு 3 தெரியுதுங்களா, 1 2 3 ஃப்ரண்ட் போஸ்ட் தெரியுதுங்களா. நம்மளுக்கு ஹெச்டிசி வந்து கொஞ்சமாக போதும், சரிங்களா. அப்போ இப்போ இவ்வளோ தான் ஹெச்டிசி நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ இதெல்லாம் டிசி, அப்போ நீங்கள் இது வந்து 3மே ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி தான் இருக்குது சின்னது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலேயும் அது மாதிரி போடக்கூடாது, சரிங்களா. இதுக்கு மேலே வந்துட்டு டிசி போடணும், கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு வருது இல்லைங்களா. இதுக்கு மேலே 3
ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி. ஒரே ஒரு கவுண்ட் வந்து என்னதுன்னா, ஃப்ரண்ட் போஸ்ட்டுக்கு மேல ஃப்ரண்ட் போஸ்ட் வரும். அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி. டிசி தான் போடுறேன். 3 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது பாருங்க, இந்த ஸ்டிச்சில் போடல. இந்த 2 ஸ்டிச்சில் இதில் ஒரு டிசி, அதுக்கப்புறமா இதில் ஒரு டிசி. சரிங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம நார்மலாக போட்டுக்கிறோம். அதாவது நம்ம இது வரைக்கும் வந்து நம்ம நார்மலாக போட்டுக்கிறோம். இதுக்கு அப்புறமா நம்ம வந்து நார்மலாக போட்டோம். அதுக்கப்புறமா அப்படியே வந்து கொஞ்சம் பெருசாக்குறோம். சரிங்களா? 3 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, அப்புறம் 2 டிசி. சரிங்களா? இதோட முடிச்சுட்டு, இதுக்கு அப்புறமா என்ன பண்ணிட்டு வரோம்னா, 3 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, 2 டிசி, 3 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, 1 டிசி. இதே மாதிரி நம்ம 6 டைம் பண்ணிட்டு வரணும். எவ்வளோ டைமுங்க? 6 டைம். 6 டைம்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆகிறவங்க. எங்கேருந்து கணக்கு? இந்த இடத்துலருந்து கணக்கு. இந்த இடத்த கணக்கு பண்ணக்கூடாது. இங்கேயும் நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட் தான் போட்டிருக்கோம். இங்கே கணக்கு பண்ணக்கூடாது. இந்த இடத்துல இருந்தா கணக்கு பண்ணணும். 1, 2, 3. 3 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி. இதிலிருந்து நம்ம 6 டைம் போடணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது 2 டிசி. இந்த மாதிரி 6 டைம் போடணும். சரிங்களா? 3 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, அப்புறம் 2 டிசி. 3 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, அப்புறம் 2 டிசி. 3 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி. இங்கே வந்து இன்க்ரீஸ் அது டிக்ரீஸ் எல்லாம் கிடையாதுங்க. ஒரு ரோ தான் இன்க்ரீஸ் நம்மளுக்கு. அடுத்த ரோ வந்து நார்மலாக அந்த டிசி செயின் இருக்கிற இடத்துல டிசி போடுவோம். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் போஸ்ட் இருக்கிற இடத்துல ஃப்ரண்ட் போஸ்ட் போடுவோம். பாருங்க, 3 ஃப்ரண்ட் போஸ்ட்டு, 2 டிசி. பாருங்க, இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கங்களா? 1 டைம், 2 டைம், 3 டைம், 4 டைம், 5 டைம், 6 டைம். இப்போ இந்த 6 டைம் போட்ட பிறகு நம்ம எப்போவுமே இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துடலாம். இதில் எப்படி இருக்குங்க? 3 ஹெச்டிசி, ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி. பாருங்க, ஹெச்டிசி 3 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி, அதுக்கப்புறமா 2 ஹெச்டிசி, அதுக்கப்புறமா மறுபடியும் 2 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி. சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக ஒரு சிங்கிள் குரோஷே. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் டிசின்னு போட்டிருப்பேன். ஆனால் இது வந்து 3மே ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி போட்டுருங்க. அது நான் மறுபடியும் பிரிச்சுட்டு கரெக்ட் பண்ணிட்டேங்க. அது சொல்லும் போது வந்துட்டு நான் மாற்றி சொல்லிட்டேன். அதனால் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 10th ரோ பாருங்கள், ஒரு செயின் அப்படியே திருப்புறோம், ஒரு சிங்கிள் குரூஷே. இப்போ இந்த ரோ நம்மளுக்கு என்ன? போன ரோ வந்து நம்ம நார்மல் ரோ போட்டோம். நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி பேக் சைடு இப்போ தெரியுதுங்களா? 1, 2, 2 தெரியுதுங்களா? இந்த 2 தான் இனி ஃபுல்லாக வரும். சரிங்களா? இது வந்து பேக் சைடு. இந்த சைடு போகும்போது நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். இந்த சைடு போகும்போது இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம். நார்மலாக போடுவோம். இங்கே பாருங்கள், இங்கே 1 வந்திருக்குங்களா? இங்கே 2 வந்திருக்குங்களா? இப்போ இங்கே 3 வந்திருக்குங்களா? அடுத்தது வந்து 4 வரும். அதுக்கு அடுத்தது 5 வரும். அதுக்கு அடுத்தது 6 வரும், 7 வரும். சரிங்களா? இந்த இடம் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். சரிங்களா? அதனால இப்போ இது வந்து ஃப்ரண்ட் சைடு. பேக் சைடு வந்து நம்மளுக்கு இதே மாதிரி 2, 2 தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேக் சைடு தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ 10th ரோ ஒரு சிங்கிள் குரூஷே போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது 2 ஹெச்டிசி, 1, 2, 2 ஹெச்டிசி. அதுக்கு அடுத்தது பாருங்கள், 2 இருக்குங்களா? 2 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி. சரிங்களா? அடுத்தது இப்போ இது இன்க்ரீஸ் ரோ தானங்க, அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு ஹெச்டிசி இன்க்ரீஸ், அதுக்கப்புறமா 2 டைம் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு ஹெச்டிசி, அடுத்ததில் ஒரு ஹெச்டிசி. அதுக்கு அடுத்தது ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி 1 டைம்,
2 டைம் ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி. சரிங்களா? அதுக்கு அடுத்தது நம்ம ஒரு ரவுண்ட் இன்க்ரீஸ் எப்படி சொன்னேன்? ஒரு இதில் இன்க்ரீஸ், அப்புறம் 2 டிசி, அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் போஸ்ட். ஒரு இதில் இன்க்ரீஸ் 2 டிசி ஃப்ரண்ட் போஸ்ட். ஒரு இதில் இன்க்ரீஸ் 2 டிசி ஃப்ரண்ட் போஸ்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2ல் டிசி ஒரு இன்க்ரீஸ் ஃப்ரண்ட் போஸ்ட். 2ல் டிசி ஒரு இன்க்ரீஸ் ஃப்ரண்ட் போஸ்ட். 2ல் டிசி ஒரு இன்க்ரீஸ் ஃப்ரண்ட் போஸ்ட். சரிங்களா? இன்க்ரீஸ் வந்து 3 டைம் ஸ்டார்டிங் இன்க்ரீஸ், 3 டைம் ஃபினிஷிங் இன்க்ரீஸ். பாருங்கள், ஒரு இன்க்ரீஸ்னால் ஒரே இதில் 2 டைம்ஸ் போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்க்ரீஸ்னால் ஒரே இதில் 2 டைம்ஸ். 2 டிசி ஒரு இன்க்ரீஸ் போட்டிருக்கேன், ஒரு இன்க்ரீஸ், அதுக்கப்புறமா 2 டிசி. 2 டிசினா ஒவ்வொரு செயினில் ஒவ்வொரு டிசி. அதுக்கப்புறமா 2 ஃப்ரண்ட் போஸ்ட். இது வந்து ஒரு டைம் நான் முடிச்சிட்டேன். சரிங்களா? அடுத்த டைம் ஒரு இன்க்ரீஸ், ஒரு டிசி, அடுத்ததில் ஒரு டிசி, அடுத்ததாக 2 ஃப்ரண்ட் போஸ்ட். 2 டைம்ஸ் முடிச்சிட்டேன். அடுத்தது 3 டைம் ஒரு இன்க்ரீஸ், ஒரு டிசி, அடுத்ததில் ஒரு டிசி, அடுத்ததில் 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி. எவ்வளோ டைம் முடிச்சிருக்கேன்? 1 டைம், 2 டைம், 3 டைம். சரிங்களா? 3 டைம் வந்து ஆரம்பத்தில் இன்க்ரீஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே முடிகிற பட்சத்தில் இன்க்ரீஸ் கொடுக்கணும். ஒரு டிசி, இன்னொரு டிசி, அடுத்தது இன்க்ரீஸ், அப்புறம் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட், இன்னொரு ஃப்ரண்ட் போஸ்ட், ஒரு டிசி, இன்னொரு டிசி, ஒரு டிசி, இன்க்ரீஸ், அப்புறமா ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட், இன்னொரு ஃப்ரண்ட் போஸ்ட். 2 டைம்ஸ் முடிச்சாச்சுங்களா? அடுத்தது ஒரு டிசி, டபுள் குரோஷேங்க, இன்னொரு டிசி, அதுக்கப்புறமா டிசி, இன்க்ரீஸ், அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட், 2 ஃப்ரண்ட் போஸ்ட். ஓகேங்களா? டோட்டலாக 6 டைம்ஸ் வந்தாச்சு. பாருங்கள், இங்கே இன்க்ரீஸ் கொடுத்தோமா 1 டைம், 2 டைம், 3 டைம், 4 டைம், 5 டைம், 6 டைம். ஃபஸ்ட்டு 3 டைம் ஸ்டார்டிங் இன்க்ரீஸ், அடுத்த 3 டைம் ஃபினிஷிங் இன்க்ரீஸ். ஓகேங்களா? இது கொடுத்தாச்சு. கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது எப்பவும் போல் பாருங்கள், இங்கேயும் வந்து ஹெச்டிசி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 2 ஹெச்டிசி, அதுக்கப்புறமா ஒரு இன்க்ரீஸ் ஹெச்டிசி. சரிங்களா? அதுக்கு அடுத்தது 2 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி. 1 2 2 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி, அதுக்கப்புறமா 2 ஹெச்டிசி, அதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் குரோஷே. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக வரணும். அப்போ தான் வந்து சர்க்கிள் பாருங்கள் எப்படி ஈவனாக வருதுன்னு பாருங்கள். இப்போ நான் சொன்னதுக்கு அர்த்தம் புரிஞ்சுதுங்களா? இங்கே பாருங்கள், ஹெச்டிசிங்கும்போது இந்த அளவுக்கு இப்படி குறுகி நம்மளுக்கு விரிஞ்சிட்டு வருது. சர்க்கிள் மாதிரியே வரணும். சரிங்களா? பாருங்கள் எப்படி பெர்ஃபெக்டாக வருதுன்னு பாருங்கள். இங்கே வந்து ரொம்ப நீளமும் இல்லாமல் ரொம்ப கம்மியாக இல்லாமல் ஈவனாக வருது. அதே மாதிரி இந்த சர்க்கிள் பாருங்கள் அப்படியே ஈவனாக வருதுங்களா? இந்த மாதிரி கொண்டு வரணும். அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் என்ன சொல்கிறேனோ அதை பார்த்துட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது இப்போ நம்ம வந்து 10th ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது 11th ரோ. அடுத்தது 11th ரோ எப்பவும் போல் ஒரு செயின் ஒர்க்கை டர்ன் பண்ணுறோம், ஒரு சிங்கிள் குரோஷே. அதுக்கு அடுத்தது பாருங்கள் 2 இது இருக்குங்களா? 2 இதில் வந்து 2 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி, ரெண்டு ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி. அதுக்கு அடுத்தது இந்த 2 இதில் இப்போ வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ரோவில் நார்மல் ரோ. சரிங்களா? 2 ஹெச்டிசி பாருங்கள், 2 ஹெச்டிசி. நான் 2 ஹெச்டிசின்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சில் ஒவ்வொரு ஹெச்டிசி போடுங்க. இன்க்ரீஸ்ன்னு சொன்னால் மட்டும் ஒரே இதில் 2 டைம்ஸ் போடுங்க. இப்போது இங்கே 4 ஸ்டிச்சஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த 4ல் வந்து 4 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி, 4 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசிங்க. டிசியில் ஒரு சுற்றுறோம். இப்போ பாருங்கள், ஸ்டிச்சு உள்ளே விட்டு இப்படி எடுக்கிறோம். 2 3 ஹெச்டிசினால் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? பாருங்கள், ஒரு சுற்றி இப்படி ஸ்டிச்சுக்குள்ளே இப்படி உள்ளே விடணும். 4 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், அடுத்தது கொஞ்சம் பெருசாக வர ஆரம்பிக்கணும். அதனால் அடுத்தது 2 டிசி, 2 டிசி. இனி 6 டைம் வந்துட்டு
பாருங்கள் 6 டைம் வந்து 4 டிசி, இதில் ஒரு டிசி பாருங்கள். இந்த டிசி மேலேயே தான் டிசி போடுறோம். ஒன்று அந்த சாரி ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி மேலேயே தான் ஃப்ரண்ட் போஸ்ட் போடுறோம். 1 2 3 4 அப்புறம் 2 டிசி மேலே டிசி. அவ்வளோதாங்க. இந்த ரோ வந்து நம்மளுக்கு கஷ்டமே இல்லை. இந்த ரோ அந்தந்த ஸ்டிச் என்ன இருக்கோ அதுக்கு மேலே அப்படியே ஒர்க் பண்ணுறோம், அவ்வளோதான். இது வந்து 1 டைம். இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டைம். அடுத்த ரோ இன்க்ரீஸு, அதுக்கு அடுத்த ரோ அந்த இருக்கிற ஸ்டிச் மேலே அப்படியே போடணும் நார்மல். அவ்வளோதாங்க ஸ்டிச்சஸ்ஸு. அதை மட்டும் கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் நீங்கள் கண்டுபிடிச்சி போட்டிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சது ஒர்க். ஓகேங்களா? 1 டைம் போட்டாச்சு. அடுத்தது 4 ஃப்ரண்ட் போஸ்ட். நார்மல் 2 டிசி. நாலு ஃப்ரண்ட் போஸ்ட். 2 டிசி. 4 ஃப்ரண்ட் போஸ்ட். 2 டிசி. 4 ஃப்ரண்ட் போஸ்ட். 2 டிசி. 4 ஃப்ரண்ட் போஸ்ட். 2 டிசி. நம்ம அப்படி தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். 4 ஃப்ரண்ட் போஸ்ட் 2 டிசி. இதுதான் 1 டைம். பாருங்கள், 1 டைம், 2 டைம், 3 டைம், 4 டைம், 5 டைம், 6 டைம். அப்போ 6 டைம் நம்ம போட்டாச்சு. அடுத்தது 4 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி. டிசிக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் ஸ்டிச் வழியாக விடணும். 4 1 2 3 4. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன இருக்குது? 2 ஹெச்டிசி. அதுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னு பாருங்கள், 2 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி. எவ்வளோ ஈஸின்னு பார்த்தீங்களா? ஆரம்பிச்சு பாதி வரைக்கும் வர வரைக்கும் தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நூல் பிடிச்ச மாதிரி தான். கரெக்டாக அது பிடிச்சிட்டோம்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு சிங்கிள் குரூஷேவோட முடிஞ்சது. அதுக்கடுத்து ஒரு செயின் போடுறோம், நம்ம ஒர்க்கை திருப்புறோம். அடுத்ததில் ஒரு சிங்கிள் குரூஷே போட்டுட்டு அடுத்த 12th ரோ ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது 12th ரோ ஆரம்பிக்க போகிறோம். இப்போ பேக் சைடு ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், அடுத்தது 12th ரோ. ஒரு சிங்கிள் குரூஷே போட்டாச்சு. அடுத்தது இந்த 2 ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, அந்த 2 ஸ்டிச்சில் பாருங்கள் ஒரு ஹெச்டிசி, அடுத்ததில் இன்னொரு ஹெச்டிசி, அடுத்தது 2 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி, அதுக்கு அடுத்தது ஒரு ஹெச்டிசி இன்க்ரீஸ். பாருங்கள், இந்த பக்கத்தில் இருக்க செயினில் விட்டுறாதீங்க. அடுத்தது வந்துடுங்க ஒரு ஹெச்டிசி இன்க்ரீஸ். அதுக்கப்புறமா 3 ஹெச்டிசி. போன தடவை ஒரு ஹெச்டிசி இன்க்ரீஸ் போட்டோம், 2 ஹெச்டிசி போட்டோம். இந்த ரவுண்ட் வரும்போது ஒரு டிசி இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். பாருங்கள், அடுத்ததில் 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி. இது வந்து அப்படியே வந்துடும் எல்லா பக்கமும். அந்த ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி இங்கே பாருங்கள், இந்த 2 டிசி இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் இதுவும் அப்படியே வந்துடும். இதுவும் இந்த 2 ஃப்ரண்ட் போஸ்ட் அப்படியே வந்துடும். இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் இருக்கிறது 2 அப்படியே வந்துடும். இங்கே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அப்படியே வந்துடும். சரிங்களா? இந்த சென்டரில் மட்டும் எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்குது? 1 2 3 4 இருக்கு இல்லைங்களா, இந்த 4 வந்து 5ஆக மாறும். சரிங்களா? அடுத்த ரோவில் வந்து அப்படியே இருக்கிறது இன்க்ரீஸ் ஆகாமல் வரும். சரிங்களா? இப்போ இந்த 4 வந்து 5ஆக மாறணும். எப்படி 5ஆக மாறும்? இந்த ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு இன்க்ரீஸ் போட்டுருவோம். அடுத்தது 1 2 3 அப்படியே போட்டுருவோம். அப்புறம் 2 ஃப்ரண்ட் போஸ்ட் போட்டுருவோம். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு டைம் இன்க்ரீஸ் போடுவோம். இந்த 3 நார்மலாக போட்டு ஃப்ரண்ட் போஸ்ட். ஃபஸ்ட்டு டைம் இன்க்ரீஸ் போடுவோம். இந்த 3 நார்மலாக போட்டு ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட். அடுத்த 3 போடும்போது ஃபஸ்ட்டு 3 நார்மலாக போட்டு லாஸ்ட்டு இன்க்ரீஸ். ஃபஸ்ட்டு 3 நார்மலாக போட்டு லாஸ்ட் இன்க்ரீஸ். ஃபஸ்ட்டு 3 நார்மலாக போட்டு லாஸ்ட் இன்க்ரீஸ். இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா 6 டைம்ஸ். இப்போ இது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணுவோம். சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் பண்ணுறோம்? 3, அதாவது ஃபஸ்ட் டைம் ஒரு இன்க்ரீஸ், அப்புறமா
3 டிசி, அப்புறமா 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி. ஃப்ரண்ட் போஸ்ட் மேலே தாங்க எல்லா இடத்துலையும் போஸ்ட் மேலே தான் போஸ்ட் போடுறோம் சரிங்களா. அதுக்கப்புறமா ஒரு இன்க்ரீஸ் 3 டிசி, ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட். இப்போ 2 டைம்ஸ் போட்டோம். அடுத்தது தேர்டு டைம் ஒரு இன்க்ரீஸ் அப்புறம் 3 டைம் டிசி, பாருங்க 3 டைம்ஸ் டிசி, அப்புறமா ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட். நம்ம இன்க்ரீஸ் வந்து எவ்வளோ டைம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். பாருங்க 2 டைம் இன்க்ரீஸ் கொடுத்துரும், 3 டைம் இன்க்ரீஸ் கொடுத்தாச்சு. அப்போ இந்த 3 தடவை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த டைமில் இருந்து அந்த சைடு இன்க்ரீஸ் 3 டிசி, அதுக்கு அடுத்ததில் இன்க்ரீஸ் 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி. மூணு டிசி, ஒரு இன்க்ரீஸ், ஒரு 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, 3 டிசி, ஒரு இன்க்ரீஸ், 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி. ஓகேங்களா. பாருங்கள் 3 டைம் வந்து இந்த லாஸ்ட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு, 3 டைம் வந்து ஃபஸ்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. அவ்வளோதான், 6 டைம் முடிச்சாச்சு. இந்த 6 டைம் முடிச்சுட்டு அடுத்தது இந்த 3 இதில் ஹெச்டிசினா ஒரே டைம் இழுத்தரணும். 1 2 3, அடுத்தது ஹெச்டிசி இன்க்ரீஸ், அதுக்கு அடுத்தது 2 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி, அதுக்கு அடுத்தது 2 ஹெச்டிசி, அப்புறம் ஒரு சிங்கிள் குரோஷே. சரிங்களா. அடுத்து ஒரு செயின் போடுறோம், திருப்பியும் ஒரு சிங்கிள் குரோஷே போடுறோம். இப்போ நம்ம வந்து 13th ரோ பண்ண போகிறோம். சரிங்களா. பாருங்கள் இப்போ 13th ரோனா இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்க்ரீஸோ டிக்ரீஸோ எதுவும் பண்ண போகிறதில்ல. இந்த ஸ்டிச்சஸ்க்கு மேலேயெல்லாம் எப்படி இருக்கோ அதே போல், அதாவது ஃப்ரண்ட் போஸ்ட்னால் ஃப்ரண்ட் போஸ்ட் மேலே ஃப்ரண்ட் போஸ்ட் போடுறோம், டிசினா டிசி மேலே டிசி போடுறோம், ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி. இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எல்லாம் எதுவும் கொடுக்க போகிறதில்ல, அந்த ஃப்ரண்ட் போஸ்ட் மேலேயே கொடுத்துட்டு வர போகிறோம். ஓகேங்களா. பாருங்கள் இப்போ இங்கே வந்து இந்த ஈவனாக வரணும். பாருங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக வரணும், அதே மாதிரி இப்படி சர்க்கிளும் இப்படி வரணும். ஓகேங்களா. இப்போ அடுத்த 13th ரோ எப்படி போடலான்னு பார்க்கலாம். பாருங்க 13th ரோ ஒரு சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி மேலேயே 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, சாரி 2 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி, அதுக்கு அடுத்தது இந்த 2 ஹெச்டிசி மேலே 2 ஹெச்டிசி, அடுத்தது இதுக்கு 5 1 2 3 4 5 5 இருக்குங்களா, 5 மேலே 5 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி. இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் மேலேயே தாங்க போடுறோம். 1 2 3 4 5. சரிங்களா. 5 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி, அதுக்கு அடுத்தது 2 டிசி. பாருங்கள் 1 2 2 டிசி, அதுக்கு அடுத்தது இங்கேருந்து நம்மளுக்கு 6 கவுண்ட்டு. நல்லா பார்த்துக்கோங்க, நான் அந்த 2 டிசி போட்ட வரைக்கும் தான் கவுண்ட் பண்ணுறேன். அதாவது 5 5 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, ஒரு டிசி, 5 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, 2 டிசி, இதே மாதிரி 6 டைம் போட்டு வாங்க. 6 டைம் போட்டு வரணும் ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி. ஏன்னா இந்த ரோவில் நம்மளுக்கு இன்க்ரீஸில் எதுவும் கிடையாது. ஃப்ரண்ட் போஸ்ட்டுக்கு மேலே ஃப்ரண்ட் போஸ்ட்டு, டிசிக்கு மேலே டிசி, அவ்வளோதான். 1 2
3 4 5 சரிங்களா? இந்த இடத்துல வந்து இப்படி மார்க்கிங் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா 2ல் டிசி. இப்போ ஒரு டைம் ஆச்சுங்களா? இதே மாதிரி 2 டைம் 3 டைம் 4 டைம் 5 டைம் 6 டைம் 6 டைமும் இதே போல் பண்ணிட்டு வாங்க. அதாவது 5 ஃப்ரண்ட் போஸ்ட்டு அப்புறம் நார்மல் டிசி, 5 ஃப்ரண்ட் போஸ்ட்டு அப்புறம் நார்மல் டிசி. சரி, நான் உங்கள் கூடயே பண்ணுறேன். ஏன்னா அப்புறம் உங்களுக்கு டவுட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் மிஸ்டேக் பண்ணிடுங்க. 1 2 3 4 5 ஃப்ரண்ட் போஸ்ட்டு 2 டிசி. 1 2 3 4 5 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 2 டிசி. டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கு? 1 2 3 4 5 6 6 வந்திருக்கு. அதுக்கு அடுத்ததாக 1 2 3 4 5 5 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி. 1 2 3 4 5 5 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி போடுறோம். அதுக்கு அடுத்ததாக 2 ஹெச்டிசி போடுறோம். அதுக்கு அடுத்ததாக 2 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி போடுறோம். பாருங்க, 2 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி. அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கு ஒரு சிங்கிள் குரோஷேவாக முடியுது. இப்போ நம்ம டோட்டலாக எவ்வளோ ரவுண்ட்ஸ் முடிச்சிருக்கோம்? டோட்டலாக நம்ம 13 ரவுண்ட்ஸ் முடிச்சிருக்கோம் சரிங்களா? இது ஃப்ரண்ட்டு. அதுக்கு அடுத்தது 14th ரவுண்ட். ஒரு செயின் போடுறோம், திருப்புறோம், ஒரு சிங்கிள் குரோஷே போடுறோம். 14th ரவுண்ட் வந்து நம்ம பேக் சைடுங்கும் போது நம்ம என்ன பண்ணுங்க, இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் நான் பேட்டர்ன் கொடுக்குறேன், நான் சொல்லிடுறேன் பாருங்கள். ஒர்க் பண்ணும்போது அப்படியே பார்த்துட்டு வாங்க. இப்போ இது இன்க்ரீஸில் வந்து ஃபஸ்ட்டு 3க்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் இன்க்ரீஸ் கொடுத்துட்டு அடுத்ததெல்லாம் டிசிஸ் போடுவோம். அடுத்தது லாஸ்ட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டிசிஸ் போட்டுட்டு அடுத்தது இன்க்ரீஸ் போடுவோம். ஓகேங்களா? இப்போ 14th ரவுண்ட் நம்ம அந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. அடுத்தது 2 ஹெச்டிசி. அடுத்தது 2 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி. அடுத்தது ஒரு ஹெச்டிசி இன்க்ரீஸ். அடுத்தது 4 ஹெச்டிசி. 1 2 3
4 அப்புறம் 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி 1 2 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி. அடுத்தது ஒரு டிசி இன்க்ரீஸ். அடுத்தது 4 டிசி 1 2 3 4 4 டிசி 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி 1 2 ஒரு இன்க்ரீஸ் 1 2 3 4 ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி இன்னொரு ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி ஒரு இன்க்ரீஸ் 1 2 3 4 1 டைம் 2 டைம் 3 டைம் ஒர்க் பண்ணியாச்சு. அடுத்தது நார்மலான டிசி 1 2 3 4 அப்புறமா ஒரு இன்க்ரீஸ் அதுக்கப்புறமா 2 ஃப்ரண்ட் போஸ்ட் மறுபடியும் 1 2 3 4 ஒரு இன்க்ரீஸ் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் ஒரு பேக் போஸ்ட். இந்த மார்க்கர் வந்து எடுக்காதீங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த லாஸ்ட் வந்து உங்களுக்கு கவுண்ட் பண்ண வேண்டியதில்லை, கரெக்டாக இந்த இதில் வந்து முடியும். 3 முனை வந்து முடியும் இல்லையா, அதில் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். பாருங்கள் 1 2 3 4 ஒரு இன்க்ரீஸ் 2 ஃப்ரண்ட் போஸ்ட். ஓகேங்களா? பாருங்கள் மொத்தமாக 6 இருக்கும். 1 2 3 4 5 6. 3 வந்து ஃபஸ்ட் இன்க்ரீஸ் போட்டிருப்போம், அடுத்த 3 வந்து லாஸ்ட் இன்க்ரீஸ் கொடுத்துருப்போம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இது முடித்த பிறகு அடுத்தது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 அதே போல் 4 ஹெச்டிசி ஒரு ஹெச்டிசி இன்க்ரீஸ் 1 2 3 4 4 ஹெச்டிசி ஒரு ஹெச்டிசி இன்க்ரீஸ் அப்புறம் 2 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி 2 ஹெச்டிசி ஒரு சிங்கிள் க்ரோஷே. சரிங்களா? அதுக்கப்புறமா ஒரு செயின் டர்ன் யுவர் ஒர்க், அப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அதுக்கப்புறமா இப்போ நம்ம 15th ரவுண்ட் ஒர்க் பண்ண போகிறோம். 15th ரவுண்ட் வந்து ஃப்ரண்ட் சைடு ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போது நான் இதோட நோட்ஸ் வந்து நான் ஒவ்வொரு ரோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து ரிட்டன் இதில் கொடுத்துட்றேன். அதாவது ரோ 1னா ரோ 1க்கு என்னதுன்னு சொல்லி நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சஸ் ஆரம்பிக்கிறேன். ரோ 2 அப்படின்னா என்ன எவ்வளோன்னு கொடுத்துட்டு நான் ஆரம்பிக்கிறேன். அதையும் வந்து நீங்கள் வந்து ஒரு நோட்லேயோ பேப்பர்லையோ எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. அப்போ வந்து நான் ஒர்க் பண்ணும்போதும் பார்த்துட்டே இருக்கலாம், அதை ஒர்க் பண்ணும்போதும் அதையும் பார்த்துட்டு ஒர்க் பண்ணலாம், நீங்கள் எழுதி வச்சு அதை பார்த்துட்டு ஒர்க் பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது 15th ரோ போட போகிறோம். பாருங்க, அடுத்தது 15th ரோ. ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. ரெண்டு ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது ரெண்டு ஹெச்டிசி போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது 6 1 2 3 4 5 6 6
ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு. 6 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி போட்டாச்சு. அடுத்தது 2 டிசி. அதுக்கு அடுத்தது 6 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, அப்புறம் 2 டிசி. அது வந்து நம்ம 6 டைம்ஸ் ஒர்க் பண்ணணும். மார்க்கர் எங்கேஜ். 6 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, 2 டிசி. அது வந்து நம்ம 6 டைம்ஸ் ஒர்க் பண்ணணும். ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு. 6 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி மார்க் பண்ணி வச்சுக்கலாங்க. நார்மல் டிசி 2, மறுபடியும் 6. 1, 2, 3, 4, 5, 6, 2 டிசி. 1, 2, 3, 4, 5, 6, 2. 1, 2, 3, 4, 5, 6, 2. 1, 2, 3, 4, 5, 6, 2. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு. அதுக்கப்புறமா பாருங்கள், 6 முடிஞ்சதையும் 6 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி. 1, 2, 3, 4, 5, 6, 2 ஹெச்டிசி. மறுபடியும் 2 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி, அப்புறமா ஒரு சிங்கிள் குரோஷே. டோட்டலாக நம்மளுக்கு 15 ரோ முடிஞ்சது. பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்துருக்குன்னு. இனி வந்து நம்ம 2 ரோ மட்டும் பண்ணணும். 16, 17. இனி வந்து அடுத்த ஒரு இன்க்ரீஸ் ரோ, அப்போ அந்த இன்க்ரீஸ் ஸ்டாப் பண்ணுற ரோ. பாருங்கள் நம்மளுக்கு எப்படி சர்க்கிள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த இது எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள்.
1 2 3 4 5 6 அப்புறம் 7. அதே மாதிரி நீங்கள் இன்னும் பெரிய பேக் இந்த அளவுக்கு எனக்கு வந்து நல்லா இன்னும் பெரிய பேக்காக வேணும்னா நீங்கள் இந்த அளவுக்கு கூட பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணேனோ அதே ப்ராசஸை வந்து நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு பேக் மட்டும் நான் சொன்ன அளவே ஒர்க் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஐடியாஸ் கிடச்சிரும். எப்படிங்கிற கிளியரான ஐடியா கிடச்சிரும். ஒரு பேக் ஒர்க் பண்ணால் தான் அடுத்த பேக்கு நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? அப்போ அடுத்த பேக் நீங்கள் அதை வச்சே ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஆனால் ஆரம்பத்தில் இப்போ நான் இந்த பேக் சொல்கிறேன்னா நீங்கள் இந்த பேக்லேயே வச்சுட்டு பெருசாக்கும்போது இங்கே எவ்வளோ ஸ்டிச்சஸ் வரும் அங்கே எவ்வளோ ஸ்டிச்சஸ் வரும்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ஒரு கவுண்ட் சொல்லும்போது நீங்கள் ஒரு கவுண்ட் சொல்லும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். எப்பவுமே நம்ம ஒன்று சொல்லித்தரோம்னா அதை ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். அதை ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அடுத்தது போங்க. சரிங்களா? நீங்கள் அதை ஒர்க் பண்ணாமையே அதை ஒரு தடவை கண்ணில் பார்த்துட்டு இது ஈஸியாக இருக்குது நீங்கள் ஒரு மெத்தடில் ஒர்க் பண்ணுறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு அது ராங்காக வருது. சரிங்களா? அதனால வந்து ஒரு ஒர்க் பண்ணால் அதை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்தது போனீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி நான் சொல்கிற வீடியோஸும் பார்த்துட்டு வாங்க. இப்போ 4th ரோவில் இவ்வளோ இன்க்ரீஸ் இவ்வளோ டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க, மேடம் நாங்கள் ஒரு 5 ரோ போட்டுட்டோம், எனக்கு 6வது ரோ வரும்போது எனக்கு அதில் டவுட் இருக்குது. 6வது ரோவில் வந்து நீங்கள் ஒரு இன்க்ரீஸ் கொடுத்துருக்கீங்க, பக்கத்தில் ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டிருக்கீங்க, அது ஏன் அந்த இன்க்ரீஸ் கொடுத்துட்டு அது போட்டிருக்கீங்கன்னு கேட்டால் அது நிஜமாக எனக்கு தெரியாதுங்க. நீங்கள் அப்படி இடையில கேட்கும்போது அது எந்த பேக்கு எந்த இடத்துல ஏன்னா நம்ம நிறைய பேக் ஒர்க் பண்ணுறோம். நீங்கள் சப்போஸ் இதே இமேஜ் அனுப்பிச்சிட்டு எனக்கு கேட்டால் கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம படிப்படியாக ஒர்க் பண்ணிட்டு வரும்போது தான் அது எங்கே இன்க்ரீஸ், இந்த ரோ இவ்வளோ போட்டிருக்கோமா அடுத்தது இவ்வளோ இன்க்ரீஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கே தெரியும். சரிங்களா? இது நீங்கள் எவ்வளோ பெரிய நல்ல டேலண்டடு இதில் வந்து அப்படியே வந்து ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் நீங்கள் இடையில டவுட்ஸ் கேட்கும்போது அவங்களுக்கே அது புரியாது, டவுட்ஸ் வரும். சரிங்களா? அதனால ஒரு வீடியோ வந்து கிளியராக பாருங்கள், பார்த்துட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வாங்க 16th ரோ எப்படி போடலான்னு பார்க்கலாம். 16th ரோ நம்மளுக்கு இன்க்ரீஸ் ரோ. சரிங்களா? ஒரு சிங்கிள் க்ரூஷே நம்ம ஒர்க்கை டர்ன் பண்ணுறோம். ஒரு செயின் போட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே போடுறோம். அடுத்ததில் 2 ஹெச்டிசி பாருங்க, 2 ஹெச்டிசி போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது 2 ஃப்ரண்ட் போஸ்ட் இருக்குங்களா, இந்த 2 ஃப்ரண்ட் போஸ்ட் மேலே தான் ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி. ஏன்னா நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்காம நிறைய பேர் வந்து அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறீங்க, அது ஆன்சர் பண்ணவே முடிய மாட்டேங்குது. ஓகேங்களா? அதனால நல்லா பாருங்கள் வீடியோஸ், புரியலைன்னா அதுக்கப்புறமா கேளுங்க. இப்போ அடுத்த 6 ஹெச்டிசி 1 2 3 4 5 6 ஹெச்டிசி போடுறோம். அப்புறம் 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி பாருங்கள், ஸ்டிச்சு பெருசாக இருக்குது. 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி. அதுக்கு அடுத்தது இன்க்ரீஸ் 3 டைம் வந்து ஃபஸ்ட்டில் இன்க்ரீஸ், அப்புறம் 3 டைம் லாஸ்ட்டில் இன்க்ரீஸ். சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட் இன்க்ரீஸ், அப்புறம் 5 டிசி 1 2 3 4 5 2 ஃப்ரண்ட் போஸ்ட். அதுக்கப்புறமா இன்க்ரீஸ் 1 2 3 4 5 2 ஃப்ரண்ட் போஸ்ட், இன்க்ரீஸ் 1 2 3 4 5 2 ஃப்ரண்ட் போஸ்ட். பாருங்கள் எவ்வளோ டைம் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இன்க்ரீஸ் 1 டைம் 2 டைம் 3 டைம் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இங்கிருந்து நார்மல் டிசி 1 2 3 4 5, அதுக்கப்புறமா ஒரு இன்க்ரீஸ், மறுபடியும்
2 ஃப்ரண்ட் போஸ்ட் 1 2 3 4 5 ஒரு இன்க்ரீஸ். ரெண்டு ஃப்ரண்ட் போஸ்ட் பாருங்கள், இது வரைக்கும் இன்க்ரீஸ் இருக்குது. 1 2 3 4 5 ஒரு இன்க்ரீஸ். 2 ஃப்ரண்ட் போஸ்ட். சரிங்களா, இது வரைக்கும் முடிச்சாச்சு, 6 முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா 6 ஹெச்டிசி. 1 2 3 4 5 6 6 ஹெச்டிசி. 2 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி. அதுக்கப்புறமா 2 ஹெச்டிசி. அதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் குரோஷே. ஒரு செயின் நம்ம ஒர்க்கை டேர்ன் பண்ணுறோம். ஃபஸ்ட் இதில் ஒரு சிங்கிள் குரோஷே போடுறோம். அடுத்தது இப்போ நம்ம லாஸ்ட் ரோ ஒர்க் பண்ண போகிறோங்க. பாருங்கள், அடுத்தது 17th ரோ ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் வேணுன்னா நீங்கள் இன்க்ரீஸ் அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? பாருங்க, 17th ரோ நம்ம இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எதுவும் பண்ண போகிறதில்ல, இருக்கிறதுல அப்படியே போட்டு வர போகிறோம். இப்போது இங்கே 2 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி. 2 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி. அதுக்கப்புறமா 2 ஹெச்டிசி. அப்புறம் 6 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி. 1 2 3 4 5 6 ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி. அப்புறமா 2 டிசி. இதோட நம்ம ஒர்க் வந்து இதோட வந்து இது முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது எப்பவும் போல் 7 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி 2 டிசி, 7 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி 2 டிசி, 7 ஃப்ரண்ட் போஸ்ட் அப்புறம் டிசி, 7 ஃப்ரண்ட் போஸ்ட் 2 டிசி, 7 ஃப்ரண்ட் போஸ்ட் 2 டிசி, 7 ஃப்ரண்ட் போஸ்ட் 2 டிசி. இதே மாதிரி நம்ம 6 டைம்ஸ் பண்ணிட்டு வரணும். பாருங்கள், இதில் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டு 3 4 5 6 7. அதுக்கப்புறமா 2 டிசி. புரிஞ்சுதுங்களா? இதுக்கு மேலே 7 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி, இங்கே 2 டிசி, இதுக்கு மேலே 7 ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி 2 டிசி. இதேமாதிரி 6 டைம் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள், 6 டைம்ஸ் போட்டு வந்துட்டேன். 1 2 3 4 5 6 6 டைம்ஸ் போட்டு வந்துட்டு அதுக்கு அடுத்தது இங்கே முடிக்கும்போது 6 டைம்ஸ் பாருங்கள். 1 2 3 4 5 6 6 டைம்ஸ் ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி. கவுண்ட் வந்து எல்லா ரோ போடும்போது உங்களுக்கு கரெக்டாக கவுண்ட் வரணுங்க. 2 3 4 5 6 டைம் போட்டாச்சு. அடுத்தது 2 ஹெச்டிசி. அதுக்கு அடுத்தது 2
ஃப்ரண்ட் போஸ்ட் ஹெச்டிசி, அடுத்தது ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகேங்களா? பாருங்கள், நம்ம ஒர்க்கு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. எவ்வளோ அகலமாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள், இந்த சைஸ் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஓகே ஆன பிறகு அடுத்தது வந்து நீங்கள் பெரிய சைஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் இந்த சர்க்கிளோடது முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து பேக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இங்கே மேலே வந்து ஈவனாக வரணும் இல்லைங்களா? இது வந்து ஒரே லைனாக வரணும் இல்லைங்களா? அந்த லைன் ஒர்க் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள், ஒரு செயின் போட்டு நம்ம ஒர்க்கை திருப்ப வேண்டாம், இப்படியே வச்சுக்கோங்க. நம்ம எங்கேருந்து இன்க்ரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம், இப்போ எங்கேருந்து ஃப்ரண்ட் போஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோன்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த சென்டர் சர்க்கிளை அப்படியே வச்சுக்கோங்க. பாருங்கள், சென்டர் சர்க்கிள்னால் இங்கே பாருங்கள் 1 2 3 இந்த சர்க்கிள் வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த நம்மளுக்கு தெரியும், இந்த கோடு கூட ஆரம்பிக்கிற தெரியுது இல்லைங்களா? இந்த கோடு நல்லா தெரியுது இல்லைங்களா? இந்த கோடு வரைக்கும், இந்த கோட்லேருந்து இந்த கோடு வரைக்கும் நம்மளுக்கு 13 சிங்கிள் குரோஷே வரணும். இதுக்குள்ளே 13 சிங்கிள் குரோஷே வரணும். அதே மாதிரி இந்த இடத்துல 13 சிங்கிள் குரோஷே வரணும். டோட்டலாக 39 வரணும். புரிஞ்சுதுங்களா? இந்த கோடோட சர்க்கிள் ஆரம்பிக்குது பாருங்கள். இங்கிருந்து இந்த பார்ட்டு 13, இங்கிருந்து இந்த பார்ட்டு 13, இங்கிருந்து இந்த பார்ட்டு 13, டோட்டலாக 39 சிங்கிள் குரோஷேஸ் வரணும். ஒரு செயின் போட்டாங்களா, அந்த செயின் கவுண்ட் பண்ணாதீங்க. நான் எப்படி சிங்கிள் குரோஷேஸ் ஒர்க் பண்ணிட்டு வரேன்னு பாருங்கள். இப்போ இந்த கோடு இருக்குங்களா, இந்த கோட்டுக்குள்ளே 2, இந்த கோட்டுக்குள்ளே 2 பாருங்கள், 1 தெரியுதுங்களா? அடுத்தது அந்த கோட்டுக்குள்ளே இன்னொன்று 2, ஏன்னா அது 2 ரோ ஆரம்பிச்சிருக்கோம், அதனால 2 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹோல் 3. இப்போ இங்கே 2 பாருங்கள், இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கு நடுவில் 2, 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 1 2 பாருங்கள், இங்கே ஒரு ஹோல் தெரியுதுங்களா? 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இந்த கோட்டுக்கு முன்னாடி வரைக்கும் 13 கொண்டு வந்துட்டோங்களா? ஒவ்வொரு கோட்டுக்குள்ளேயும் 2 2 போட்டு வாங்க. புரிஞ்சுதுங்களா? ஒவ்வொரு கோட்டுக்குள்ளேயும் 2 2, இந்த கோட்டுக்குள்ளே 2 2 3 4 5 6 7 8 9 10 11 12, இங்கே வரும்போது 13. இப்போது இந்த கோட்டுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்களா? பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. சரிங்களா? இங்கிருந்து இது வரைக்கும் 13 கொண்டு வந்தோம். அதே மாதிரி இங்கிருந்து இது வரைக்கும் 13 கொண்டு வந்தோம். இப்போ இங்கிருந்து இது வரைக்கும் 13. சரிங்களா? ஒரு ஸ்டிச் அப்படி ஏதாவது அதிகமாச்சுன்னா பரவாயில்ல, நீங்கள் தப்பாயிருச்சுன்னு நினச்சிட்டு பிரிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா இது ஒரு ஸ்டிச் அதிகமாகிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா பேக்கோட பேஸாக போட போகிறோம். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. சரிங்களா? பாருங்கள், 13 கொண்டு வந்துட்டேன். ஆனால் எனக்கு வந்து இது வந்து கரெக்டாக முடிகிற மாதிரி இல்லை, கொஞ்சம் முன்னாடி இருக்குது. அதனால் இங்கே இன்னொன்று போட்டுக்கோங்க. அந்த 14 15 அப்படி வரும்போது நம்மளுக்கு தப்பு இல்லை. சரிங்களா? ரொம்ப வந்து கேப் தெரியக்கூடாது. பாருங்கள், ஈவனாக இந்த இது கொண்டு வரணும். சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து ஆனால் அதிகமும் ஆகக்கூடாது. இப்போ நான் சொன்ன கவுண்ட்டை விட நம்மளுக்கு அதிகமும் ஆகக்கூடாது. கரெக்டாக 39 40 41 அப்படி அதிகமாகலாம். நீங்கள் 45 50 அப்படியெல்லாம் போகும்போது இப்படி பேக் வந்து சுருங்கி வந்துடும். சரிங்களா? 39 40 41 அந்த கவுண்ட்டை விட எக்ஸ்ட்ரா ஆகக்கூடாது. சரிங்களா? மெயினாக வந்து 39 வந்து வந்தால் கரெக்டாக வரணும். இல்லாட்டி ஒரு ஸ்டிச் அதிகமாகலாம், 40 41. அதுக்கு மேலே அதிகமாச்சுன்னா பேக் வந்து கரெக்டாக வராது. 40க்கு மேலே வைக்காதீங்க. 39 40 41. சரிங்களா? அதுக்கு மேலே அதிகமாக்க வேண்டாம்.
நல்லா இருக்காது. சரிங்களா? ஏன் வந்து இந்த 2 ஸ்டிச்ச அதிகமாக்குறதுன்னு சொல்றேன்னா, இப்போ வந்து நீங்க வந்து அப்போ ஸ்டிச்சஸ் கம்மியா வரணும். இப்போ பாருங்க, நான் இங்க 2 போட்டுருக்குங்களா? பக்கம் பக்கமா 2 போட்டுருக்கேன். இப்போ நீங்க வந்து இங்க 1 போட்டுட்டு, அடுத்தது இங்க வரும்போது இந்த கேப் வந்து ரொம்ப அதிகமாயிரும். அதனால. சரிங்களா? இப்போ இது போட்டாச்சு. இதே மாரி நம்ம இன்னொரு பார்ட் பண்ணணும். இங்க பாருங்க, இங்க நான் த்ரெட் கட் பண்ணல. ஏன்னா இதுக்கு அப்படியே நான் கன்டின்யூ பண்ண போறேன். அதனால இத த்ரெட் கட் பண்ணல. பாருங்க, அதே மாரி இன்னொரு பார்ட் ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம எப்படி ஒர்க் பண்ணமோ சேம் எந்த ஒரு மாற்றமும் இல்லாம, இப்போ என்னென்ன ஃபாலோ பண்ணனோ சேமா அதே ஃபாலோ பண்ணி பாருங்க, அதே ஹைட்டுக்கு அதே ரவுண்ட்ஸை யூஸ் பண்ணி நான் ஒரு பார்ட் ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? இதுதான் ஃப்ரண்ட். நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி இன்க்ரீஸே ஆயிட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இதுதான் ஃப்ரண்ட். இங்க வந்து 2 2 இருக்கு இல்லைங்களா? இது பேக். உங்களுக்கு வந்து இந்த பகுதி வந்து முன்னாடி வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது நல்லா இருக்குன்னு தோணுதோ அத வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த இத வைக்கிறேன். இது வந்து நல்லா இருக்கு. அதனால 2 சைடும் நான் இத தான் வைக்க போறேன். சரிங்களா? பாருங்க, இந்த பார்ட்ட தான் நான் 2 சைடும் வைக்கிறேன். பாருங்க. பாருங்க. இப்படி 2 சைடு வச்சிர்றோம். அடுத்த பார்ட்.